நான் சொல்றது 2900 கிலோ வெடிமருந்து. அது வந்து டாக்டர்ஸுங்க. பொதுவா வந்து டாக்டர்ஸ் அப்படின்னு இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ ஒரு இடத்துல ஒரு செக்கிங் நடந்துட்டு இருக்கு. ம். அந்த கார்ல டாக்டர் சிம்பிள் இருக்கு. அவர் வந்து ஒரு மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஐடி கார்ட காட்டுறாருன்னு வச்சுக்கோங்களேன். செக் பண்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா, சரி. பெருசா செக் பண்ண மாட்டாங்க. ம். ஏன்னா ஒரு டாக்டர். டாக்டர் வந்து இந்த மாரி ஒரு டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸ்லயோ, இல்ல இப்போ நீங்க இப்போ பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு வண்டி தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு வைங்களேன், எல்லா காரையும் செக் பண்ணுவாங்க. ம். இப்ப நீங்க மீடியான்னு சொல்றீங்க. ம். செக்கே பண்ண மாட்டாங்க. உங்க மேல இருக்க ஒரு நம்பிக்கை. உங்க உங்க துறை மேல உங்களுக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை. இப்படிதான் டாக்டர்ஸுக்கு அத விட ஒரு பெரிய ஒரு நன்மை. ஏன்னா நம்ம உயிரெல்லாம் காப்பாத்துறவங்க. டாக்டர்ஸ்லாம் சேர்ந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் யுனிவர்சிட்டி அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு லாபிய பண்ணி, அவங்கலாம் உள்ள இறங்கி பண்ணியிருக்காங்க. இதை உளவுத்துறை வெற்றிகரமாக கண்டறிந்து, ம். ஒரு டாக்டர்ஸா கைது கைது பண்ணிட்டே வருது. அவங்க பண்ண பிளான் என்ன? இதுவரைக்கும் 2900 கிலோ வெடிமருந்து, அது மட்டும் இல்லாம இந்த ரேசின் இருக்கு இல்லைங்களா? மிக மோசமான ஒரு விஷம். அத தண்ணீல கோயில் குளங்கள்ல, தண்ணீல, பொது இடத்துல பயன்படுத்துற தண்ணீல்லாம் கலந்து பல ஆயிரக்கணக்கான மக்கள கொல்லணுங்கிற பிளான். இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க? ம். இந்த டோட்டல் பிளானையும் டிஸ்மேண்டில் பண்ணி நியூட்ரலைஸ் பண்ணிடுறாங்க. இதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா, அந்த கார்ல வெடிமருந்துல அவன் வந்து அங்க வெடிக்க வைக்கிறது அவன் பிளான் கிடையாது. ம். அத வேற எங்கேயோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம தலைவனுங்கலாம் மாட்டிட்டாங்க அப்படின்னும்போது அவன் என்ன பண்றான் பதட்டத்துல, சரி குறைந்தபட்சம் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆப்பரேஷனையும் இவங்க காலி பண்ணிட்டாங்க. ம். உளவுத்துறை புடிச்சுச்சு. குறைந்தபட்சம் இந்த ஒரு வெடிமருந்தையாவது வெடிக்க வச்சு ஒரு 10 பேர கொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவன் கொல்றான். இதுதான் மதேஷ் நடந்தது.